வணக்கம் சைவ அடியார்களே. மீண்டும் ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நூரம்பர்க் வாழ் சித்தி விநாயக அடியார்களே, நூரம்பர்க் சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் பங்குனி திங்கள் நாளை மறுதினம் மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. அதன் முன்னோட்டமாக இன்று மகா கணபதி ஹோம் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்காக கனடாவிலிருந்து குருக்கள் ஐயா வந்திருக்கின்றார்கள். இங்கு ஆலயத்தின் பிரதம குருக்கள் மற்றும் குருக்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சில இந்த திருவிழாவின் விசேடங்கள் பற்றி உங்களுடன் உரையாடலாம் என்று இருக்கின்றேன். இதோ குருக்கள் அவர்கள் உங்களுடன். நம பார்வதி பதஜை அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருள் நிறைமிக்க விநாயகப் பெருமானுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழா 2026 ஆண்டுக்கான பெருவிழா. இன்றைய தினம் மாலையிலே விநாயகப் பெருமானுக்கு கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுடைய மகோத்சவ பெருவிழாவை சிறப்பாக நடாத்துவதற்கு அவரிடமிருந்து அனுமதியும், அந்த அனுமதி என்று சொல்லக்கூடிய நிகழ்வு அறிக்கை என்று சொல்லப்படுவது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இடமும் ஆலயத்தினுடைய கிராமமும் சுத்தமாகவும் எந்த விதமான தீய சக்திகளினுடைய அணுகலும் இல்லாமல் இருப்பதற்கான கிராம சாந்தி என்று சொல்லப்படுகின்ற வழிபாடும், அதனைத் தொடர்ந்து வாசு சாந்தி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை சுத்தம் பண்ணுகின்ற ஒரு பூஜையும், இந்த மகோத்சவத்திலே நாங்கள் எல்லாம் என்னென்ன எண்ணங்கள் கைக்கொண்டுள்ளோமோ அவையெல்லாம் இதிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக பூமி தேவியை வழிபட்டு பூமி தேவியினுடைய வயிற்று பகுதியிலே இருந்து அந்த மண்ணெடுக்கின்ற மிச்சங்கிரகம் என்கின்ற பூஜை வழிபாடும் இதிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து நாளைய தினம் காலையிலே சரியாக 7:30 மணிக்கு விநாயகப் பெருமானுக்கு ஸ்நவன அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 10 கும்ப அபிஷேகம் நடைபெற்று, தொடர்ந்து கொடிப்படத்துக்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்து சரியாக 10 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் அங்கே சிறப்பாக முடிந்தது. சுவாமி கொடிமரத்தடிக்கு எழுந்தருளி கொடிமரத்தடியிலே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று சரியாக 11 மணிக்கு கொடியேற்றமும், அதனைத் தொடர்ந்து மும்மூர்த்திகளாகிய விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள் ஆகிய 3 சுவாமிகளும் வீதிவலம் வந்து சந்தி ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய இந்திராதி அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாம் அங்கே ஆவாகனம் செய்து செவ்வனே காலையிலே 12:30 மணி வரை திருவிழா நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். தினமும் 15 தினங்கள் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வருகின்ற திருவிழாக்கள் எல்லாம் மாம்பழ திருவிழா, வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, கொடியிறக்கம், சண்டேஸ்வர உற்சவம் என்று இந்த கொடியேற்ற விழாவிலே பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளையும் எங்களுக்கு உணர்த்தி எங்களுடைய மாஜை என்று சொல்லக்கூடிய அந்த இதை நீக்க வல்லதான இந்த மகோத்சவ பெருவிழா நடைபெற இருக்கின்றது. அரிது மாந்தர் அரிது. அப்படியாக பிறந்த நாங்கள் அரிதாக எடுத்த இந்த மாந்த பிறவியிலே பூங்குருடு சபதையில் இருக்கின்றது, அதைவிட அரிது. அதிலேயும் இப்படியான ஆலயத்துக்கு வந்து இந்த விழாக்களிலே கலந்து கொள்வது அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லி அவன் அருள் இருந்தால்தான் இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்ளலாம். எனவே அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவரும் இந்த ஜேர்மனிலே நோரம்பாக்கம் கிராமத்திலே வழிபடுத்த வாழுகின்ற அனைத்து அடியார்களும் இந்த வழிபாட்டிலே கலந்து சிறப்பாக விநாயகப் பெருமானுடைய இந்த மகோத்சவ பெருவிழாவினுடைய அருளை பெற்று உய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களால் இயன்ற பால், பழம், பூ மற்றும் எண்ணெய் போன்ற பூஜை அபிஷேக திரவியங்களை எல்லாம் வழங்கி உபயங்களிலே சிறப்பித்து அன்னதானத்துக்கான பொருட்கள் எல்லாம் வழங்கி பெருமானுடைய திருவருளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு இந்த
ஒலிபரப்பை நடாத்திக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து அமைகின்றேன். வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.